ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த காணொலியில் வந்து படிப்பை பாதியில் நிறுத்திடாதீங்க அப்படின்ற ஒரு அட்வைஸ் தான் வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து படிப்பு பாதியில் நிறுத்தினா என்னாகும் அப்படின்னு வந்து பார்ப்போம். சரிங்களா? அதாவது வந்து இப்போ வந்து நிறைய பிள்ளைங்க வந்து 10வது படித்த பிள்ளைங்க 8வது படிச்சுட்டு வீட்டிலே இருந்ததுங்க, 10வது படிச்சுட்டு வீட்டிலே இருந்தது, 12வது படிச்சுட்டு வீட்டிலே இருந்துறாங்க. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை வந்து படிக்க வச்சுருங்க. சரிங்களா? அதாவது வந்து எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் இப்போலாம் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்துருச்சு. அதிகமாக வந்து ஃபீஸ் எல்லாம் எதுவுமே வந்து அவ்வளோ ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதில்ல, செய்கிறதில்ல. கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நல்லா படிக்க வைக்கிறாங்க, சத்துணவு போடுறாங்க. மதிய உணவு திட்டம் காலையில் கூட இப்போ சத்துணவு வந்து வந்துருச்சு. இப்படி இருக்க சூழ்நிலையில் வந்து 8வது 10வதுலாம் வந்து 8வது 8வது 10வது படித்ததோடு வந்து நிப்பாட்டிடாதீங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 10th கம்ப்ளீட் பண்ணாலே ஒரு நம்ம அதாவது வந்து ஒரு நம்ம வந்து எல்லாமே அதாவது வந்து நம்ம வந்து ஒரு முழுமையான படிப்பு படித்த மாதிரி தான். இருந்தாலும் அதை தாண்டியும் வந்து ஒரு டிகிரி ஒரு அதையும் தாண்டி 12வது படித்தவங்க சும்மா தான் இருக்காங்க. டிகிரி ஹோல்டர்ஸ் எல்லோரும் சும்மா தான் இருக்காங்க. ஏதோ வந்து எல்லாரும் வந்து அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கணும். நம்மளுடைய கல்வி வந்து நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கணும், 4 பேருக்கு பயனுள்ளதாகவும் 4 பேருக்கும் நம்ம வந்து நம்ம கற்றுக்கிட்டதை சொல்லியும் தரணும். அப்படிப்பட்டதாக தான் வந்து நம்மளுடைய கல்வி இருக்கணும். நம்மளுடைய கல்வி வந்து அப்படிப்பட்டதாக தான் இருக்குது. ஆனால் வந்து நிறைய 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 பெண்கள் வந்து சொல்ல முடியாமல், வாயை திறந்து சொல்ல முடியாமல் இருக்காங்க. என்னன்னா அதாவது இந்த பிள்ளை படிச்சிருச்சு அப்படின்னாலும் ஓவராக பேசுது அப்படின்னு சொல்லிலாம் நினைக்காதீங்க நீங்கள். சரிங்களா? நானே ரொம்ப கம்மியாக தான் படிச்சிருக்கேன். பிஎட் தான் படிச்சிருக்கேன். சரிங்களா? பிஎட் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நானே ரொம்ப 5 வருஷம் கேப் ஆயிடுச்சேன்னு ரொம்ப ஒரு டிகிரி முடிச்சு ஒரு 5 வருஷம் கேப்புக்கு அப்புறம் தான் நான் வந்து பிஎடே வந்து சேர்ந்தேன். சரிங்களா? அது அந்த அந்த கேப்பில் எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த 5 இயர்ஸ் கேப்பில் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு கல்வினா எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொல்லி. அது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியலை அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் பிஎட் சேர்ந்திருக்கேன். சரிங்களா? ஸோ வந்து இப்போ என்ன அப்படின்னா, நிறைய பிள்ளைங்க வந்து வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க. என்ன அப்படின்னா, வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க. என்னென்னா, என்னை வந்து படிக்க வைங்க, எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, நான் வேலைக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது, நான் என் சொந்த காலில் நிற்கணும்னு ஆசையாக இருக்குங்க. எந்த பொண்ணும் வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ளேயே வந்து இருக்கும். அவங்களுடைய மனசுக்குள்ளேயே வந்து இருக்கும். என்னென்னா, நம்ம வந்து படிக்க முடியாமல் போச்சு செஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலுமே வந்து அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகி ஒரு குழந்தைங்க இருக்கும். ஸோ அவங்க வந்து எப்படின்னா, அவங்களால வந்து சொல்ல முடியாது. ஆனால் வந்து அவங்க மனசில் நினைக்கிறது அதுதான். இப்போ எல்லோரும் படிக்கிறாங்க, நம்மளும் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அவங்களுக்கு வந்து அதாவது ஒரு ஒரு பெண் படித்தா ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம். அதாவது குடும்பத்தில் இருக்க எல்லாரும் படித்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ வந்து நீங்கள் வந்து பிள்ளைங்கள அதாவது பேரண்ட்ஸ்க்கு நான் கேட்டுக்கிறது என்னென்னா, அவங்கள வந்து படிப்பை வந்து முழுமை பண்ணாமல் வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்காதீங்க, செய்யாதீங்க. குழந்தைன்னு சொல்லி ஒரு சில பிள்ளைங்கள்லாம் வந்து குழந்தைன்னு சொல்லி அதை சுற்றியே வந்து இருப்பாங்க. அது ஒரு வட்டத்துக்குள்ளே வந்து அவங்க இருப்பாங்க. ஒரே வட்டத்துக்குள்ளே அவங்க இருப்பாங்க. இப்போ படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் வந்து வெளியே அங்கே போகிறோம் இங்கே போகிற வாய்ப்பு கிடைக்கும். வீட்டிலேயே ஒரே இடத்துலையே 4 சுவத்துல எப்படி தான் அடைஞ்சிட்டு இருக்காங்கன்னே தெரில. அதெல்லாம் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். 4 செவத்துலேயே இருக்கிறது, பிள்ளைய வைக்கிறது, ஹஸ்பண்ட் பார்க்குறது, 4 செவுரு அதை சுற்றி பார்க்குறது, பார்த்த முகத்தையே பார்க்குறது, இப்படிலாம் இருக்கிறதுக்கு வந்து எந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கும் பிடிக்காது. சரிங்களா? ஸோ வந்து அவங்க நினைப்பாங்க நம்மளும் வந்து அவங்கள மாதிரி இருக்கணும், அவங்கள மாதிரி சந்தோஷமாக இருக்கணும், அவங்கள மாதிரி படிக்கணும், அவங்கள மாதிரி நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே இருக்கும். ஸோ வந்து எல்லாரையும் வந்து படிக்க வைங்க. எல்லோரும் வந்து படித்தாங்க அப்படின்னா மட்டும்தான் பெண்களை பொறுத்தளவுக்கு ஆண்கள் வந்து எப்படியாவது வந்து அதாவது வந்து பெண்கள் வந்து போய் இன்னொருத்தருடைய நலனில் தான் இருக்காங்க, இன்னொருத்தருடைய சம்பாத்தியத்தில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு வந்து இப்போ வந்து எப்போ வந்து எப்படி மரணம் வந்து நிகழுது அப்படின்லாம் சொல்லவே முடியலை. ஏன்னா வந்து இப்போ கல்யாணமாகி ஒரு 2 வருஷம் ஆகிருக்கும், ஒரு குழந்தை இருக்கும், அவங்க வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துருவாங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துருவாங்க. அதாவது வந்து நான் எதுக்காக வந்து பெண்களை வந்து சுதந்திரமாக இருங்க, அதாவது வந்து நம்ம படிப்பு மட்டும்தான் வந்து நம்மளை வந்து சொந்த காலில் வந்து நிற்க வைக்கிறதுக்கு வந்து உதவும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து படிப்புன்றது ரொம்ப 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 முக்கியம். அதாவது வந்து இந்த காலகட்டத்தில் யாருக்கு என்ன நோய் இருக்குது அப்படின்னே தெரியாது. அதாவது திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது, திடீர்னு இறந்து போயிடுறாங்க, திடீர்னு வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுது. சரிங்களா? ஸோ வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து நடக்குது. ஸோ வந்து ஒரு பெண் வந்து சரி, இப்போ வந்து ஒரு பெண் வந்து இப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வந்து ஒரு பெண் வந்து
எனக்கு நல்ல ஹஸ்பண்ட் தான், எனக்கு நல்ல ஃபேமிலி தான் அமைஞ்சிருக்கு. நான் படிப்ப பத்திலாம் எதுக்கு கவலைப்படணும், செய்யணும் அப்படின்னு சொல்ற பெண்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இவங்களே இருக்காங்க ஓகே. ஹஸ்பண்டோடைய காச நீங்க வந்து எனக்கெல்லாம் வந்து ஒரு பிச்சை எடுக்கிற மாரி இருக்கும். உண்மையிலே நான் இப்ப பிஎட் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இப்போ வரைக்குமே இந்த 8 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. இப்போ வரைக்குமே எனக்கு அவங்ககிட்ட காசு கேட்கணும்னா எனக்கு ஒரு அசிங்கமா இருக்கும். ஏன்டா இவங்ககிட்டலாம் போய் காசு கேட்கணுமா? அப்படின்னு. ஏன் நம்மளால நம்மளுக்கு கண் நல்லா இருக்கு, காது நல்லா பேசுறோம், நல்லா இது பண்றோம், படிக்கிறோம். ஏன் நம்மளால சொந்த கால்ல நிக்க முடியாது? எதுக்கு எனக்கு பிச்சை கேட்குற மாரி எங்க ஹஸ்பண்ட் கிட்ட காசு கேட்கறதுக்கே நான் பிச்சை வாங்குறதா தான் நெனைக்கிறேன். ஸோ எனக்கு எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. ஸோ வந்து அவங்க வந்து ஒரு ஒரு சில பேர் வந்து டக்குனு காசு கேட்டோனே குடுத்துருவாங்க. ஒரு சில பேர் வந்து டிலே பண்ணுவாங்க. ஒரு சில பாய்ஸ் வந்து ஒரு சில கணவன்மார்கள் வந்து கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க. கொஞ்சம் ஏதாவது திட்டுவாங்க. அ அவங்க வந்து ஸோ ஒரு மாரி இருப்பாங்க. சரிங்களா? அந்த இடத்துல அவங்களோட பவர வந்து காமிப்பாங்க. ஸோ வந்து அப்படியே எல்லாரையும் நான் வந்து அப்படி சொல்லல. சரிங்களா? ஒரு சிலர் வந்து கேட்டா வந்து தந்துருவாங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, பெண்களுக்கு வந்து இப்ப ஒரு குடும்பத்தில சந்தோஷமா தான் இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து திடீர்னு வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சோ, அல்லது ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாம போச்சோ, யார் பார்ப்பாங்க சொல்லுங்க? ஸோ வந்து அதனால அதனால வந்து என்ன அப்படின்னா, ஸோ வந்து இந்த மாரியெல்லாம் வந்து விஷயம் இருக்கு. சரிங்களா? இப்ப 2 வருஷம் கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம், 3 வருஷத்துல ஹஸ்பண்ட் இறந்துடுறாரு. சரிங்களா? அவங்கள இப்ப பொண்ணுங்கன்னா பிரச்சனை இல்ல. அதாவது வந்து ஆம்பள பையன்னா பிரச்சனை இல்ல. அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே ஒரு குடும்பத்த பாதுகாக்கணும். நீ தான் சம்பாரிக்க போகணும் அப்படின்னு சொல்லி சமுதாயத்துல வந்து முடிவு கட்டி வச்சுட்டாங்க. சரிங்களா? ஒரு பொண்ணுக்கு வந்து அந்த மாரி கிடையாது. அவன் சம்பாரிச்சு போடுறத சாப்பிட்டுட்டு பேசாம திருப்தியா சந்தோஷமா இருந்துறலாம். சரிங்களா? அப்படிப்பட்ட பெண்களும் இருக்காங்க. நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நம்ம வந்து எதிர்காலம் அப்படிங்கிறது எதிர்பாராம எது வேணா நடக்கும். நல்லது நடக்கலாம், கெட்டது நடக்கலாம், எது வேணா நடக்கலாம். நம்ம எதிர்காலம் அப்படின்றது நம்மளோட கையில இல்ல. சரிங்களா? அதாவது நம்ம உருவாக்குறது தான் எதிர்காலம் அப்படின்னு ஒரு ஒரு சில வாதங்கள் வந்து வந்தாலுமே வந்து நம்மளுடைய எதிர்காலம் வந்து எப்படிப்பட்டது? எப்படி இருக்கும்? திடீர்னு பிள்ளை திடீர்னு குழந்தை இறக்குமோ, அது ஹஸ்பண்ட் இறப்பாரோ அது தெரியாது. நம்ம வந்து ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் வந்து ஒரு ஒரு தடவ நம்மள வந்து தனியா தனிப்படுற ஒரு எப்படி சொல்றது? நம்ம வந்து தனியா இருக்கணும். ஒரு ஒரு கேர்ள் வந்து ஒரு கல்யாணமான பிள்ளையோ அல்லது அல்லது பெற்றோர்களோட சேர்ந்து இருக்கிற பிள்ளையோ வந்து, அம் அவங்க வந்து பெற்றோரோட சேர்ந்து இருக்கிற பிள்ளையோ வந்து ஒரு தனித்து விடப்பட்டாங்க அப்படின்னா, அவங்களோட நிலைமை என்ன ஆகும்? இதுக்கு தான் நான் என்ன சொல்றது அப்படின்னா, கேர்ள்ஸ் வந்து நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். சொந்த கால்ல நின்னாங்க கேர்ள்ஸ் வந்து படிக்கிறது மூலமா வந்து சொந்த கால்ல நின்னாங்க அப்படின்னா வந்து, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப ஹஸ்பண்ட சார்ந்து இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஆச்சு அப்படின்னா வந்து, இவங்களால வந்து அத தாங்கிக்க முடியாது. திடீர்னு வந்து நம்ம வந்து எப்படி சம்பாதிக்க போறது? ஏது சம்பாதிக்க போறது? அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியாது. நம்மளுக்கு அந்த அந்த வழிமுறைகள் வந்து தெரியாது. நம்ம எப்படி சம்பாதிக்க போறது? திடீர்னு வந்து எப்படி சம்பாதிக்க போறது? ஆ எப்படி சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்றது? இப்ப கையில ஒரு பைசா இல்லன்னா கூட என்ன செய்யணும்? நம்ம வந்து மத்தவங்கட்ட வாங்க தான் செய்யணும். எத்தன பேர் கடன் குடுப்பாங்க? எத்தன பேர் கடன் குடுக்க போறாங்க? பிச்சை போடுறது கூட இப்பலாம் யோசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு முதலீடு போட்டு ஏதோ ஒரு வியாபாரம் பார்க்கறதுக்கோ, செய்றதுக்கு யார் நம்மளுக்கு தருவாங்க? அவங்க இருக்கும் பொழுதே நம்ம என்ன செய்யணும்? அந்த ஹஸ்பண்ட் இருக்கும் பொழுதே நம்ம என்ன செய்யணும்? கல்யாணமாகி ஆரம்ப கட்டத்திலேயே வந்து ஒரு பெண் வந்து சொந்த கால்ல வந்து நிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கணும். சரிங்களா? அந்த மாரி ஒரு முடிவு எடுத்து அவங்க வந்து சொந்த கால்ல நின்னாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பெண் வந்து அவங்களோட சொந்த கால்ல நின்னாங்க அப்படின்னா, அவங்களுடைய கணவர் இறந்தாலும் அவங்களுக்கு வந்து கவலைப்படாம, சரி ஓகே கணவர் இறந்தா என்ன? அவருக்கு அடுத்து வந்து நம்ம சம்பாரிக்கிறோம். நம்ம சம்பாரிக்கிறோம். நம்மளுடைய செலவுல வந்து குழந்தைகள படிக்க வைக்கலாம். நம்மளுடைய தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பெண் வந்து தைரியமா இருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து படிப்பு வந்து பாதியிலே விட்டுறாதீங்க. படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வாங்க. ஒரு சொந்த கால்ல நிக்கணும். அதாவது படிச்சு தான் நிக்கணும் அப்படின்றது இல்ல. நம்ம வந்து கம்மியா படிச்சோம் அப்படின்னா, அதாவது வந்து நமக்கு ஒரு தூண்டுகோலா வந்து இந்த கல்வி வந்து அமையணும். நம்ம வந்து பெரிய ஆளா வர்றதுக்கு ஒரு தூண்டுகோலா வந்து இந்த கல்வி அமையணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய ஆசை. சரிங்களா? ஸோ வந்து அதாவது வந்து இருக்கிற எல்லா ஹஸ்பண்டும் கேட்டுக்கோங்க. படிக்க வைங்க, எக்ஸாம் எழுத விடுங்க. சரிங்களா? அ அதாவது வந்து அதே மாரி இங்கிட்டு அங்கிட்டு போய் அவங்க சுத்தி பார்க்க 4 மனிதர்கள வந்து தெரிஞ்சுக்குவாங்க. இப்ப கேர்ள்ஸ் வந்து நீங்க வெளிய விட்டீங்கன்னா, 4 மனிதர்கள வந்து தெரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? ம். அது குழந்தை பிறந்துருச்சே என்ன பண்றதுன்னா, இப்பலாம் அவங்கவங்க அம்மா, அப்பா வீட்ல தான் விட்டுர்றாங்க. பிள்ளைங்கள வந்து அவங்கவங்க வளர்க்குறாங்களா என்னன்னு தெரியல. கொஞ்சம் ஒரு விவரம் தெரியும் வரைக்கும் அவங்க அம்மா, அப்பா வீட்ல தான் வளர்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்க நிலைமையில இந்த கொஞ்சம் கேப் கிடைக்கிற நேரத்துலலாம் வந்து கேர்ள்ஸ் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, தங்கள வந்து சொந்த கால்ல நிக்கவும் தான் ஒரு சொந்த கால்ல நிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கணும். அவங்க சொந்த கால்ல நின்னா மட்டும் தான் வந்து அந்த குடும்பத்த வந்து அவங்களால வந்து காப்பாத்த முடியும். சரிங்களா?
ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான். சரிங்களா? ஸோ அப்போ தான் வந்து அவங்க வந்து நாளைக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்ல அப்படின்னா கூட நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியத்த குடுக்கக்கூடியது எதுன்னா, அந்த சொந்த கால்ல நிக்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் தான். அத வந்து கல்வி மட்டும் தான் குடுக்கும். ஸோ வந்து எல்லாரும் படிப்ப முழுமை பண்ணிட்டு ஒரு வேலைய வாங்கிட்டு எஸ்பெஷலி கேர்ள்ஸா இருந்தீங்கன்னா, ஒரு வேலை கிடைச்ச பின்னாடி நீங்க அதாவது நல்லா படிச்சுட்டு ஒரு வேலை கிடைச்ச பின்னாடி நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னையே எடுத்துக்கோங்க. நான் தான் சொன்னாங்க அப்பா வீட்லலாம் சொன்னாங்க, "நல்லா படிம்மா, அப்புறமா நம்ம கல்யாணத்த பத்தி பேசிக்கலாம்" அப்படின்னு சொன்னாங்க. கேட்காம வந்துட்டு நான் இப்ப எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். சரிங்களா? அது வந்து கஷ்டப்படுற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்குமே தெரியும். குறிப்பா வந்து படிச்ச பிள்ளைங்களுக்கு வந்து தெரியும். எனக்கு வந்து உண்மையிலே சொல்றேன். ஆம் ஐ ப்ராமிஸ் ஆன் மீ என் மேல சத்தியமா நான் சொல்றேன். உண்மையிலே எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட காசு கேட்க எனக்கு ஒரு பிச்சை எடுக்கிற மாதிரியான ஒரு ஃபீலா தான் இருக்கே தவிர, எனக்கு வந்து ஜாலியா இல்ல. என்னைய வந்து விட மாட்றாங்களே! நான் வந்து சேல்ஸ் பண்ணணும். ஏதோ ஒரு சேல்ஸுக்கு போணும். ஏதோ ஒரு சம்திங் ஏதோ பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஆனா வந்து அவங்க வந்து அத வந்து தடுக்குறாங்க. வேணாம். இல்ல நீ வந்து சோறு தின்ட்டு தூங்குறதோட வச்சுக்க. வேற எந்த கேள்வியும் கேட்காத. எங்கேயும் போக்கூடாது. எங்கேயும் வரக்கூடாது. இப்ப ஆம்பளைங்கன்றது 1000 இடத்துல சுத்துறாங்க. என்னதான் ஆண், பெண் வேறுபாடு அப்படிங்கிறது உடல் அளவுல வந்து வேற வேற மாரி இருந்தாலும், உள்ளம் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு ஒண்ணு தான். மனசு அப்படிங்கிறது, மனம் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து ஒண்ணு தான். ஸோ வந்து மனம் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து ஒண்ணு தான். சரிங்களா? ஸோ வந்து மனசு அப்படின்றது எல்லாருக்குமே ஒண்ணு தான். அப்படிதானே? அதனால வந்து என்ன இப்ப வந்து பாய்ஸ்னா வேலைக்கு போறாங்க அப்படின்னா, 4 இடத்துல போய் சுத்துவாங்க. 4 ஃப்ரெண்ட்ஸ பார்ப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ்கள பார்க்கலாம். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட பார்த்து புது ஃப்ரெண்ட்ஸ் புடிச்சுக்கலாம். ஒரு ஜாலியா இருக்கலாம். ஒரு படத்துக்கு போவாங்க. ஒரு என்னமோ அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ எல்லாத்தையும் செய்வாங்க. அது வந்து ஆண்களுக்கு மட்டும் தான் அந்த ஒரு இது இருக்கா? பெண்களுக்கு வந்து அந்த கிடையாதா? ஆனா எனக்கெல்லாம் என்ன ஆசைன்னா, ஒரு அதாவது வந்து ஒரு டைம் வந்து அதாவது ஒரு டைமா வந்து எனக்காக நான் வாழணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப எனக்கு ஆசையா இருக்கு. இப்போ வாழ்றது எல்லாமே மத்தவங்களுக்காக தான். இப்போ இந்த வீடியோ போடுறேன்னே வச்சுக்கோங்களேன். இது வந்து சம்திங் யாருக்கோ புடிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? அவங்க வந்து அவங்க சொல்றனால நான் அந்த வீடியோவ நான் அழிச்சிருவேன். ஸோ அந்த மாரி தான். இப்ப எனக்காக அப்படின்ட்டு நான் வந்து இதுவரைக்கும் வந்து எனக்காக அப்படின்னு வந்து நான் வந்து இருந்தது இல்ல. நான் வந்து எனக்காக அப்படின்னு சொல்லி இருந்ததில்ல. ஆ ஸோ வந்து இப்ப தான் வந்து அந்த கஷ்டம்லாம் தெரியுது. ஏன் நம்ம படிக்காம இருந்தோம். நம்ம படிச்சு வந்திருந்தோம்னா, அதுக்கு கிடைக்கிற மதிப்பே வேற. "கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு" அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாரி வந்து நான் வந்து ரொம்ப வந்து சந்தோஷமா இருந்திருப்பேன். சரிங்களா? ஸோ வந்து யாருமே வந்து படிப்ப வந்து பாதியில நிறுத்திறாதீங்க. அதாவது வந்து இவ்வளோ தூரம் படிச்சுட்டு ஆனா ஒரு சில பிள்ளைங்கலாம் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ண கூட தெரியாம, ஒரு செலான் ஃபில் பண்ண தெரியாது, ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாது. அந்த மாரிலாம் இருக்கவே கூடாது. ஒரு 8வது வரைக்கும் படிச்சிருக்கீங்களா? 5வது வரைக்கும் படிச்சாலே கூட ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியணும். ஒரு என்ன அதில இருக்குது, ஏது இருக்குன்னு அது ஒரு தெரியணும். அந்த ஃபார்ம்ல என்ன இருக்கு? ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியணும். இல்லன்னா நம்ம படிச்சதுக்குரிய அர்த்தமே வந்து இல்ல. தமிழ்ல போட்டிருந்தாலுமே அத அத ஃபில் பண்றதுக்கு வந்து எத்தனையோ பேர் கூச்சப்படுறாங்க. நம்ம தப்பா எழுதிருவோமோ, செஞ்சுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கூச்சப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கேர்ள்ஸ் எல்லாரும் வந்து இத பார்த்ததுலேருந்து நீங்க வந்து நல்லா படிங்க, வேலைக்கு போக ஆரம்பிங்க. அடுத்தபடியாக ஒரு பயனுள்ள காணொளியில உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். சரிங்களா? இது வந்து இந்த காணொளியில நான் சொன்ன வார்த்தைகள் வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து காணொளிய லைக் பண்ணுங்க. 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கீழ கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சா? நல்லா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னீங்கன்னா தெரியும். நான் அதுக்கேத்த மாரி நான் வீடியோ போடுறேன். நம்மளுடைய சேனல் ஃபார் யங்ஸ்டர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.